Hello 10th standard students. Example 1.21 problem பார்க்கலாம். If f of x equals 3x minus 2, g of x equals 2x plus k, and if f composite g equals g composite f, then find the value of k. So நமக்கு f of x and g of x கொடுத்துட்டாங்க and இதை வச்சு நம்ம value of k find out பண்ண போகிறோம். So solution குள்ள போலாம். Given f of x, g of x எழுதிட்டோம். நம்ம first என்ன find out பண்ண போகிறோம்னா f composite g. So f composite g of x equals இந்த composite symbol remove பண்ணிட்டு நம்ம இங்கே ஒரு bracket போடலாம். ஓகே, அதாவது first gன்ற ஃபங்க்ஷனோட பண்ணுவோம், next f ஃபங்க்ஷனோட பண்ணுவோம். அப்போ f of g of xன்னு நமக்கு கிடைக்கும். இங்கே g of x வேல்யூ என்ன? 2x plus k, which equals f of 2x plus k. ஸோ இது f of x ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x plus kவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா which equals 3 into 2x plus k minus 2, which equals 3 2s are 6x, 3 into kனா 3k minus 2னு இருக்கும். ஸோ f composite g of x equals 6x plus 3k minus 2. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு புரியுதா? Next, g composite f of x, which equals இந்த composite symbol remove பண்ணிட்டு நம்ம ஒரு bracket போட்டுக்கிறோம், which equals g of f of x. f of x பதிலாக என்ன substitute பண்ணலாம்? 3x minus 2. ஸோ இது g of 3x minus 2னு இருக்கும். நமக்கு g of x தெரியும், இங்கே g of 3x minus 2 இருக்குது. ஸோ xக்கு பதிலாக 3x minus 2வை substitute பண்ணுவோம் இங்கே. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 into 3x minus 2 plus kன்னு இருக்கும், which equals 2 3s are 6x, 2 into 2னா நமக்கு இங்கே மைனஸ் இருக்கனால minus 4 plus k. ஸோ g composite f of x equal to 6x minus 4 plus kன்னு இருக்கும். நமக்கு ப்ராப்ளம்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f composite g equals g composite f. ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை இங்கே நம்ம எடுத்து எழுதுகிறோம். f composite gக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்கேயும், g composite f ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்கேயும் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ 6x plus 3k minus 2 இது எல்லாமே இங்கிட்டு வந்துச்சுன்னா minus 6x plus k minus k equals 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 6x minus 6x 0, ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை எழுதுகிறோம். ஸோ 3k minus k minus 2 plus 4 equals 0ன்னு இருக்கும். 3k minus kனா 2k, minus 2 plus 4னா plus 2 equals 0. இங்கே 2 காமனாக இருக்கா? ஸோ 2வை நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ k plus 1ன்னு இருக்கும், which equals 0. ஸோ 2 ரைட் சைட் போச்சுன்னா அதுவும் நமக்கு 0ன்னு ஆயிரும். ஸோ k plus 1 is equal to 0. That implies k is equal to minus 1. ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.